ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கோவக்காயை எடுத்து இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. கோவக்காயெலாம் நல்லது, நல்ல உடம்புக்கு நல்லது, சூட்டை தணிக்கும். நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இதில் சால்ட்டு, உப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போடுங்க. கூடிருச்சுன்னா அதை குறைக்க முடியாது. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா பிரட்டிடலாம். சிம்பிளான மெத்தடு தான், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வெடித்து வரட்டும். கடுகெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கோவக்காயை போட்டுடலாம். இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும், அதனால் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கோவக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி, நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. டேஸ்ட்டு வரும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.